ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஈரல் தொக்கு, தயிர் பச்சடி, முட்டை நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதோட முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் சிக்கன் 65 சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா பரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஊறும். இப்போ தான் ஒரு 1/2 hour ஊறுச்சுன்னா நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஈரல் தொக்கு பண்ண போகிறோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். ஈரலுக்கு தேவையான அளவு தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளி வெங்காயமும். ஈரல் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை கலரிக்கலாம். கலரிட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்காக. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம பெப்பர் போட்டு இறக்கிட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வதங்கும் தக்காளி. புதினா போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கறி அப்படியே இந்த மசாலாலேயே வேக விடலாம். அப்போ தான் இதில் இருக்க காரம் இதெல்லாம் வந்து இறங்கும் கறியில். அரிசி போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்ச அரிசி. பாருங்கள், நீ அந்த கணிச்சுக்க மாதிரி எடுத்துட்டுருக்க கட் பண்ணலையா? தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். தம்மில் இருக்கு. இப்போ எடுத்துடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், இன்றைக்கி சண்டே, பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 ரெடி, ஈரல் தொக்கு ரெடி, தயிர் பச்சடி ரெடி, முட்டை, ஒயிட் ரைஸ் ரெடி. பாய்.